உங்கள் வீட்டில் 2 வாழைக்காய் இருந்தால் இந்த மாதிரி வாழைக்காய் பொடி மாஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 2 வாழைக்காவை பீல் பண்ணி இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு இப்போயே சேர்க்கறதுனால தான் வாழைக்காய்க்குள்ளே நல்லா உப்பு இறங்கி நல்லா சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இதை கலந்து விட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி இதை வச்சிடலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ஒரு 3 கொதி வந்ததுக்கப்புறமா வடிகட்டி ஓரமாக வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே இதில் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு லைட்டாக நிறம் மாறின உடனே இதில் 3 காஞ்ச மிளகா, ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வெங்காயத்தை வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சு இருக்கிற வாழைக்காவையும் இதுக்குள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் நல்லா இதை வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம பரிமாறிடலாம். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.